மாதம்பட்டி ரங்கராஜ் செகண்ட் மேரேஜ் ஒய்ஃப் இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்ப அது லீகல் தான் போலயே, தப்பு இல்லையே. ஜாய் கிறிஸ்டல் தான் வீடியோஸ்ல இருந்து எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அவங்க தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ஒன்றும் ஏஐல பண்ண வீடியோஸ் மாதிரிலாம் இல்லை. ஏன் அவங்க முதல் மனைவி எதுவுமே வாய் திறக்கல, எந்த விஷயமே சொல்ல மாட்டாங்க மேம்? அது அவங்க ஃபேமிலிக்குள்ள முன்னாடியே தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சதுனால அவங்க அமைதியா இருக்காங்களான்ற பட்சத்துல நமக்கு தெரியல. இவங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எதனால எடுத்து வைக்கலாம், வச்சு டிவிசி கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஏமாத்திருக்காங்க போது காம்பன்சேஷன் வாங்க முடியும். அது இல்லாமல் அந்த குழந்தைக்கான ப்ராப்பர் ரைட் அவங்களால வாங்க முடியும். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சமீபத்துல ஒரு இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தொலைக்காட்சியில ஒரு பெரிய ஷோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ மாதம்பட்டி அவர்கள் வந்து இரண்டாவது மனைவி வந்துட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தது பார்த்தா வந்துட்டு நான் இந்த குழந்தைக்காக தான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவது மனைவி எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பா. ஸோ அவங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என் குழந்தைக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்படுமா மேம்? முதல்ல வந்து அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்படுமான்றதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே இந்த இஷ்யூவை பார்த்தது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் மனைவி இருக்கும் போது அப்ப ரெண்டாவது திருமணம் பண்ணா செல்லும் போல அப்படின்னு தான் மக்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய அவங்க பப்ளிக் டொமைன்ல இருக்க ஒரு செலிபிரிட்டி, அவங்களுக்கு தெரியாதுதா? அப்ப தெரிஞ்சு பண்றாங்க. இப்ப இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை போல. நம்ம மக்கள் எப்படி தெரியுமா நம்மளா இருக்கும், ஒரு செலிபிரிட்டிஸ் எதுனா சொன்னா டக்கு நம்பிடுவோம், ஒரு இன்ஃபுளுன்ஸ் என்ன சொன்னா டக்கு நம்பிடுவோம், கூட பிறந்தவங்க எதுனா சொன்னாங்க நம்ப மாட்டோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மாதம்பட்டி ரங்கராஜ் செகண்ட் மேரேஜ் ஒய்ஃப் இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்ப அது லீகல் தான் போலயே, தப்பு இல்லையே. எல்லாரும் மைண்ட்லயும் அதான வரும். கண்டிப்பா பிரச்சனை இல்லை போல. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஸ்டாரா இருக்காங்க, அவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா இருக்காங்க, அவங்களே பண்றாங்கன்னும் போது அது லீகலா தான் இருக்கும் போல அப்படி நினைக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு தவறு. முதல் மனைவி உயிரோட இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணம் பண்ணிக்கவே கூடாது. அப்படி நீங்க கஷ்டப்பட்டு நீங்க ஓடி போய் பெரிய கிராண்டா ரிசப்ஷன் பண்ணி திருமணமே பண்ணாலுமே அந்த மேரேஜ் வாய்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் மேல ஜாய் கிறிஸ்டல் ஸ்டேஷன் எப்ப என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, என் கணவரோட என்ன வாழ வைங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, முதல் மனைவி அவங்க மனைவி குத்துக்கலாட்டம் உயிரோட இருக்காங்க. அப்படி இருக்காங்கன்னும் பொழுது எப்படி வந்து வாழ வைக்க முடியும் ஜாய் கிறிஸ்டல் அவங்க இடத்துல? அவங்க முதல் மனைவி எதுவுமே வாய் திறக்கல, எந்த விஷயமே சொல்ல மாட்டாங்க மேம். அது அவங்க ஃபேமிலிக்குள்ள முன்னாடியே தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சதுனால அவங்க அமைதியா இருக்காங்களான்ற பட்சத்துல நமக்கு தெரியல. பிகாஸ் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ருதி அவர்களும் சரி, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் சரி முன் வந்து பேசல. ஜாய் கிறிஸ்டல் தான் வீடியோஸ்ல இருந்து எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அவங்க தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ஒன்றும் ஏஐல பண்ண வீடியோஸ் மாதிரிலாம் இல்ல, ஒரிஜினல் வீடியோஸ் தான், ஒரிஜினல் போட்டோஸ், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமும் இல்ல. கண்டிப்பா. ஸோ சமீபத்துல ஒரு வீடியோ அவர் வெளியிட்டு இருந்தாரு. ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், சாப்பிட்டு வந்துட்டேன், ஐ லவ் யூ டி செல்லம் அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு வீடியோ வந்திருந்தது. அந்த வீடியோக்கு கீழே ஹேஷ்டாக் பார்த்திருக்கீங்களா, என் கணவரோட அலப்பறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபே போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது நிறைய ஸ்க்ரோல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. அதை தாண்டி இரண்டாவது மனைவி அவங்க கன்சீவா இருக்காங்க, 7 months கன்சீவா இருக்காங்க. என்னவா இருந்தாலும் ஒரு கன்சீவா இருக்காங்க, அந்த குழந்தை பாவம், இன்னும் உலகத்துக்கே வரல, அந்த குழந்தை ரொம்ப பாவம். சோ அவங்க வந்து ஒரு கேஸ் கொடுக்கும்போது அந்த கேஸ் நிக்காது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அவங்க சேர்ந்து வாழ வைங்கன்னு சொல்லி கேட்க முடியாது மேம், ஏன்னா மேரேஜ் வாய்ட். ஆனா அவங்க என்ன பண்ணலாம்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்றவர் என்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட்டிங் கேஸ் கொடுக்க முடியும். அந்த குழந்தைக்கான மெயின்டெனன்ஸ் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன அடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க டிவிசி கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களால காம்பன்சேஷன் வாங்க முடியுமே தவிர என்ன புருஷனோட வாழ வைங்க, எனக்கு என் புருஷன் வாழணும்னு சொல்ல முடியாது. இல்ல அவங்க வாழ வைங்க அந்த வார்த்தை கேட்கவில்லை, என் கணவர் வேணும், எனக்கு வேணும், வேணும் அப்படின்னு கணவர் வேணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வேணும்னாலே வாழணும்னு தான் அர்த்தம். பட் வாழ முடியும். சட்டப்படி பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டே கொடுத்தாலுமே கூப்பிட்டு விசாரிப்பாங்க, விசாரிச்சு சீட்டிங்கா நான் பாப்பாங்களே தவிர அதை தாண்டி வாழ வைங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல மேம், எப்படி சொல்ல முடியும்? முதல் மனைவி குத்துக்கலட்டும் உயிரோட இருக்காங்களா இந்த இடத்துல? இந்த கேஸ் இவர் இது மாதிரி பண்ணின வேலை வந்துட்டு இப்ப எல்லா இடத்துலயும் என்ன பேசப்படுதுன்னா, அப்ப வந்து இரண்டாவது மனைவி லீகலா நம்ம யாரு கூடனாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. சோ எல்லாருக்குமே தைரியம் என்ன பண்ண போறாங்க, ஒரு கேஸும் போட மாட்டாங்க, ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். கிடையாது மேம். இந்த இடத்துல முதல் மனைவி ஸ்ருதி இருக்காங்களா மேம், அவங்க மட்டும் இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், மாதம்பட்டி ரங்கராஜ் மேல நடச்சாலும் தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு சிறை தண்டனை கண்டிப்பா 5 to 7 வருஷம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியா இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கணவர் வந்து ஒய்ஃப் உயிரோட இருக்கும் பொழுது என் கணவர் இன்னொரு திருமணம் பண்ணிட்டாரு, என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல, நீங்க தாராளமா கேஸ் ஃபைல் பண்ண முடியும். நடக்கும் போது கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னும் போது சட்டப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இம்ப்ரெஷன் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள். இப்போ வந்து இவங்க கிறிஸ்டல்டா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க,
எனக்கு குழந்தைக்கு அப்பாவா வேணும், என் கணவர் எனக்கு வேணும். இப்ப பார்த்தா கல்யாணம் ஆகி அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இப்ப இவங்க கன்சீவா இருக்காங்க 7 months. சோ அவங்களோட அவர் வாழதான் செஞ்சிருக்காரு, அவங்களோட இருக்கதான் செஞ்சிருக்காரு. அதுக்கான புகைப்படங்கள்லாம் கூட வெளியே வந்தது. சோ அது மட்டும் இல்லாம நிறைய புகைப்படங்கள் பார்த்தா அவங்க கிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது, 2 பேரும் மாலை போட்டுக்கிற மாதிரி இருந்தது. அதோட அவங்க நிறைய வீடியோஸ் வெளியிடுறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது அவங்க அம்மாவையும் நடக்க முடியாத அம்மாவையும் போட்டுட்டு வராங்க. இதுல என்னன்னா அவங்கள அடிக்க போயிருக்கிறாரு, 2 தடவை அடிக்க போயிருக்கிறார், அடிச்சதாவும் புகார் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன தோணுது, முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவின்னு சொல்றது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லுது. ஆனா நீங்க சொல்றீங்க சீட்டிங் கொடுத்தா வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம இப்போ ஜாய் கிறிஸ்டா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆமா, அந்த வார்த்தையும் சொல்லிருந்தாங்க. ஜுடிஷியல் செப்பரேஷன் என்ன தெரியுமா மேம், ஒண்ணுமே கிடையாது. இப்ப டிவோர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து போகிறது, டிவோர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபேமிலி இந்த ரிலிஜியஸ் வச்சோ இல்ல சம்திங் உங்க ஃபேமிலியோட சரௌண்டிங்ஸ் வச்சோ பெரிய டிவோர்ஸ்லாம் வாங்கி பெரிய தேவையில்ல, ஜுடிஷியல் செப்பரேஷன் கோர்ட்ல ஃபைல் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் செப்பரேஷன் இருக்கிறது உண்டு தான். இப்போ ஜுடிஷியல் செப்பரேஷன் அவங்க கோர்ட்ல அப்ளை பண்றாங்க, அப்ளை பண்ணி கோர்ட்லயுமே ஜுடிஷியல் செப்பரேஷன் கிராண்ட் பண்ணிட்டாலுமே அவங்க டிவோர்ஸ் வாங்கினவங்களா எப்பயுமே கருதப்படாது. ஜுடிஷியல் செப்பரேஷன் இருக்கும் பொழுது ஒரு 1 இயருக்கு அப்புறம் திருப்பி அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. பிரியணும்னு நினைக்கிறாங்க நம்மளது கூட அவங்க திருப்பி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கி தான் பிரிய முடியுமே தவிர ஜுடிஷியல் செப்பரேஷன் என்னைக்குமே டிவோர்ஸ் ஆகாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த வார்த்தையை அவங்க சொல்லிருப்பாங்க, கண்டிப்பா செப்பரேஷன்ல சொல்லிருக்காரு, பட் டிவோர்ஸ் கிடையாது அது பேரு. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜுடிஷியல் செப்பரேஷன்ன்றது பிரிச்சு ஒரு கருத்து வேறுபாடுனால நானும் என் கணவர் பிரிஞ்சிருக்கோம், அதுக்கு டிவோர்ஸ்னு அர்த்தம் கிடையாது. அப்ப ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருந்தா டிவோர்ஸ் கிடையாது, அவங்க சும்மா பிரிஞ்சிருக்காங்க, தற்காலிகமா பிரிஞ்சிருக்காங்க, டிவோர்ஸ் கிடையாது. வேற திருமணம் ரீமேரேஜ் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அப்புறம் எந்த தைரியத்துல இவர் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? அந்த கல்யாணம் பண்ண மாதிரியான புகைப்படம் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க ஜுடிஷியல் செப்பரேஷன் இருக்குன்னு சொன்னாரு அப்படின்ட்டு. சோ ஜுடிஷியல் செப்பரேஷன் என்னன்றது ஜாய் கிறிஸ்டாக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். சோ அவங்களுக்குள்ள மேபி கருத்து வேறுபாடு இருக்கு, டிவோர்ஸ் சீக்கிரமா வாங்கிட போறேன்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சொல்லி இருந்திருக்கலாம், அதை இவங்க நம்பி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல என்ன நடந்ததுன்றது டீப்பா. சோ இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்ன மாதிரி மேம் நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? ப்ராபபிலி பாத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க மேம் ஜாய் கிறிஸ்டா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க, விசாரிச்சு என்ன பண்ணணும் என்ன நடந்திருக்குன்றது அவர் சைட்ல இருக்க வாதங்களை கேட்பாங்க. ஒருவேளை உண்மையா ஏமாத்துற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல அவரை அரெஸ்ட் பண்ணவும் வாய்ப்புகள் உண்டு, அரெஸ்ட் பண்ணாம போகலாம், இல்ல அவர் பெயில்ல கூட வரலாம். கேஸ் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இப்ப வந்துட்டு இவரு 2வது மனைவி வந்து பிரஸ் முன்னாடி வந்து சொன்னனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய விஐபிஸ் இருக்கிறாங்க. சோ 2வது திருமணம் பண்ணி 2வது திருமணத்துக்கான முதல் மனைவி கூட கல்யாணம் பண்ணதை காமிக்கிறாங்க. 2வது இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் முதல் டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த மேரேஜ் பண்ணிருந்தா இங்க யாருமே கேட்க போறதே கிடையாது, யாரும் பேச வர போறதும் கிடையாது. இருக்கும் பொழுது பண்ணதுனாலதான் எவ்வளவு வைரலா இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருக்காங்கன்னும் போது இந்த விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அடுத்த திருமணம் பண்ற தவறுன்னு கிடையாது, பட் ஒரு விஷயத்த முடிச்சுட்டு திருமணத்தை முடிச்சுட்டு நீங்க கால் ஆஃப் பண்ணிட்டு நீங்க என்ன வேணும்னு பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்ணாதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். சோ ஒரு மனைவி இருக்கும்போது அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா அவங்களோட டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையா முடிச்சுட்டு அவங்க அடுத்த வாழ்க்கைக்குள்ள போனா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் சட்டமும் சொல்லுது. இருக்கும் பொழுது போறாங்கன்னும் போது தவறு. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி எல்லாருமே சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். கண்டிப்பா என்ன பண்ணணும், யாரை சொல்றீங்க முடிவு எடுக்கணும்? இதுக்கப்புறம் ஜாய் கிறிஸ்டா நினைச்சாங்கன்னா இவங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எதனால எடுத்து வைக்கலாம், வச்சு டிவிசி கேஸ் ஃபைல் பண்ண முடியும், ஏமாத்திருக்காங்க போது காம்பன்சேஷன் வாங்க முடியும், அது இல்லாம அந்த குழந்தைக்கான ப்ராப்பர் ரைட் அவங்களால வாங்க முடியும். குழந்தைக்கான எல்லா விஷயங்களும் வாங்க முடியும். ஆனா குழந்தை லெஜிட்டிமேட்டான குழந்தை மேம். சட்டமே என்ன சொல்லுதுன்னா கல்யாணம் பண்ணாமே திருமணம் ஆகாமே குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தை என்னைக்குமே லெஜிட்டிமேட்டான குழந்தை தான். ஏன்னா அந்த குழந்தை எந்த ஒரு பாவமும் அறியாம பிறந்த ஒரு குழந்தை. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு எந்த சட்டமும் சொல்லாது. சோ நீங்க சொல்றத பார்த்தா அந்த குழந்தைக்கான எல்லா வகையான விஷயங்களும் கிடைக்கும். ஆனா அவங்க வந்துட்டு இது கிடையாது, அவங்களால ஒரு சட்டப்பூர்வமான ஒய்ஃபா இருக்க முடியாது. கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க மேரேஜ் இந்த மேரேஜ் வாய்டு மேம், செல்லாதுன்னும் போது என்ன ரைட் வாங்க முடியும்? ஓகே. சோ இதுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டு அவங்க வந்து ஒரு சீட்டிங் அப்படின்னு தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதை தாண்டி வேற எந்த விஷயமும் பண்ணலாம், டிவிசி கேஸ் பண்ணலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் பண்ணலாம். பிகாஸ் அடிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லிருக்காங்க. குழந்தைக்கு தேவையான எல்லா ரைட்டுமே வாங்கிக்கலாம் மேம், தாராளமா வாங்க முடியும் அவங்களால. ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி.